நம் அனைவரிடமுமே வங்கிக் கணக்கு இருக்கும். நிறைய பேரிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் கூட இருக்கலாம். வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க ஏடிஎம் கார்டை பயன்படுத்துவோம். ஒருவேளை ஏடிஎம் கார்டு தொலைந்துவிட்டால் என்ன செய்வது? ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்க முடியாமல் போய்விடுமா? உண்மையில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு தொலைந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே ஏடிஎம்களில் இருந்து எப்படி பணம் எடுக்க முடியும்? டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு இல்லாமல் கூட ஏடிஎம்மில் இருந்து பணத்தை எடுக்கலாம். ஏடிஎம் பணம் எடுக்கும் முறை இன்டராபரேபிள் கார்டுலெஸ் கேஷ் வித்ட்ராவல் (ICCW) ஆகஸ்ட் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டுகளுக்கு பதிலாக UPI வசதியை பயன்படுத்தி ஏடிஎம்களில் இருந்து பணத்தை எடுக்க இந்த அமைப்பு பயனர்களுக்கு உதவுகிறது. முதலில் ஏடிஎம் மையத்துக்கு செல்ல வேண்டும். ஏடிஎம் மெனுவில் கார்டுலெஸ் வித்ட்ராவல் அல்லது UPI கேஷ் வித்ட்ராவல் விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். UPI மூலம் அடையாளத்தை வழங்குவதற்கான விருப்பத்தை நீங்கள் காண்பீர்கள். இதற்குப் பிறகு உங்கள் மொபைலில் UPI வசதி கொண்ட செயலியை திறக்கவும். பீம், பேடிஎம், ஜிபே அல்லது போன்பே போன்ற எந்த UPI ஐடியையும் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் UPI செயலியை திறந்தவுடன் உங்கள் முன் காட்டப்பட்டுள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும். உங்கள் அங்கீகாரம் UPI மூலம் செய்யப்படும். UPI செயலியில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு இல்லாமல் பணம் எடுப்பதற்கு தினசரி வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு நாளைக்கு ரூ.5,000 எடுக்கலாம். இப்போது நீங்கள் விரும்பினால் இந்த ரூ.5,000 ஒரே நேரத்தில் எடுக்கலாம். அல்லது கார்டு இல்லாமல் 2 அல்லது 3 முறை பரிவர்த்தனைகளையும் செய்யலாம். இருப்பினும் சில வங்கிகள் இந்த வரம்பை ஒரு நாளைக்கு ரூ.10,000 ஆகஸ்ட் நிர்ணயித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.